மன்னாரை பொறுத்தவரையிலே முக்கியமாக மக்கள் பிரச்சனையாக சொல்வது எது என்று சொன்னால், மக்கள் குறிப்பிடுகிறார்கள் கிணற்று நீரினுடைய அந்த நிறம் என்பது ஒரு மஞ்சள் தன்மையாக மாறி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அந்த பிரதேசத்தில் இருக்கிற அநேகமான மக்கள் முன்வைக்கிறார்கள். அந்த மக்களுக்கு இதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு கம்பன்சேஷன், நட்டஈடு நிச்சயமாக கொடுக்க வரும். அப்ப அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்க. காற்றாலைகளுக்கு அண்மையில் இருக்கிற சில தாவரங்கள் கருகி இருக்கின்ற தன்மையை அவதானிக்க முடியும். உதாரணமாக பனிமரம் காற்றாலையோடு சம்பந்தப்பட்டது என்று சொல்ல முடியாது. அதெல்லாம் பருத்தி பண்ணையிலிருந்து தாழ்வாடு வரைக்கும் அந்த எல்லைகள் பயணப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அந்த குறிப்பாக அந்த விண்ட் டர்பைன்ஸ் நிறுவப்பட்டிருக்கிற அந்த இடங்கள், இறால் படி வர்றது குறைஞ்சிருக்குது, மீன் படி வர்றது குறைஞ்சிருக்குது, மீன் குஞ்சு போடாது என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டு இருந்தால் அது உண்மையில மன்னாரை பொறுத்தவரையிலே அவர்கள் எதற்காக இந்த அதிகமாக கரையோர பிரதேசங்கள் கருத்தில் கொள்ளப்படுகின்றன? ஏன் மத்திய மலைநாடு போன்ற பகுதிகளை இவற்றை நிறுவதற்கு நாங்கள் நிலக்கரியை எண்ணெயை நெறித்து சூழலை மாசாக்குவதை விட இது எவ்வளவோ வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு அகலங்கும் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய அகலங்கு நிகழ்ச்சியிலே சமகாலத்திலே பேசப்பட வேண்டிய பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றன. அவற்றிலே இந்த புதுப்பிக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி சக்தி மூலங்களை உருவாக்குகின்ற அந்த தன்மை என்பது உலகளாவிய ரீதியிலே நாடுகளால் பின்பற்றப்பட்டு வருகின்ற விருப்பத்துக்குரிய தெரிவுகளாக காணப்படுகின்றன. இப்படி இருக்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற, வளர்ந்து வருகிற ஒரு நாடு என்கிற ஒரு அடிப்படையில் கிட்டத்தட்ட 70% சக்தியினுடைய தேவைகளை இந்த புதுப்பிக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி, அதாவது அபிவிருத்தி என்கிற ஒரு அடிப்படையிலே பார்க்கிற போது நிலைப்பேண் அபிவிருத்தியை அடிப்படையாக வைத்து பயணப்படக்கூடிய அந்த இலக்குகளை கொண்டு இலங்கை அரசு செயற்பட்டு வருகிறது. ஒரு அரச இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு பங்கமில்லாத பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள வேண்டியதுதான் அந்த அரசனுடைய ஒரு கடமையாக இருக்கும், அந்த நாட்டினுடைய கடமையாக இருக்கும். இந்த பின்னணியிலே இலங்கையும் அதற்கு விதிவிலக்கல்ல என்கிற ஒரு அடிப்படையிலே இந்த இலக்குகளை அடிப்படையாக வைத்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. நாட்டிலே நீர் மின்சாரம் மூலமாக நாங்கள் சக்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமன்றி இந்த சூரிய சக்தியின் மூலமாக மின்சாரத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக எங்களுடைய நாட்டிலே காணப்படுகின்றன. அது மட்டுமன்றி இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு தீவாக காணப்படுகிறது. அது பல்வேறு வள வாய்ப்புகளை எங்களுக்கு அள்ளித்தருகின்ற ஒரு புவியியல் நிலைமைகளை அல்லது கேந்திர முக்கியத்துவத்தை கொண்டிருக்கின்ற ஒரு நாடாகவும் இலங்கை காணப்படுகிறது. இந்த பின்னணியிலே இலங்கையிலே காற்றாலை மூலமாக மின் உற்பத்திகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுகின்றன. ஆனால் இன்றைக்கு இந்த விடயங்கள் தான் அதிகமான பேசு பொருளாகவும் மாறியிருக்கிறது. இந்த பின்னணியிலே இவை தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே உரையாட போகிறோம். அழைத்து வந்திருக்கிறோம் ஆஸ்திரேலியாவுடைய மெல்பர்ன் பல்கலைக்கழகத்தில் இருந்து சிரேஷ்ட ஆய்வாளர் கலாநிதி கே கணேசன் அவர்கள். வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் ஷர்மிளா. வணக்கம் ஐபிசி நேயர்களே. உங்களை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்று கொண்டு இந்த புதுப்பிக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி சக்தியை உருவாக்குவது அல்லது சக்தி மூலங்களை பயன்படுத்தி எங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது என்பது உலகளாவிய ரீதியிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அநேகமான உலக நாடுகள் இவற்றை பின்பற்றி வருகின்றன. இந்த பின்னணியிலே இந்த இலங்கையிலே காணப்படுகின்ற இந்த புதுப்பிக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி எங்களுக்கான இந்த சக்தி மூலங்களை அல்லது சக்தியினுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற அந்த தன்மை என்பது ஒப்பீட்டளவிலே உலக நாடுகளோடு ஒப்பிடுகிற போது எந்த அளவிலே காணப்படுகிறது? இலங்கையை பொறுத்தவரையிலே இந்த ரினியூவபிள் எனர்ஜி என்று சொல்ற புதுப்பிக்கத்தக்க வளங்கள் என்று சொல்ற முக்கியமாக சூரிய ஒளி சோலா என்றதும் மற்றது காற்று விண்ட் என்பதும் முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் இரண்டுமே மிகவும் அதிகமாக இருக்கின்றது. சூரிய ஒளி இலங்கை முழுக்கமே இருக்கு. எங்களுக்கு மேற்கு நாடுகள் போல அந்த விண்டர் காலம் அப்படி எல்லாம் இல்லைத்தானே, எங்களுக்கு காலம் முழுக்க அது இருக்கு. ஆனால் அதிலே அந்த சிறிய அளவிலே தான் உற்பத்தி செய்ய முடியும். ஆக பெரிய அளவிலே செய்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் செய்கின்றார்கள். ஆனால் காற்று என்றதை பொறுத்தவரையிலே மிகவும் இலகுவாக செய்யலாம். இரண்டுமே மிகவும் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பாதுகாப்பானதும் சுற்றுச்சூழல் மாசு படாமல் பார்க்கக்கூடிய தொழில்நுட்பங்களை கொண்டது.
இரண்டும் முக்கியமானது. அதை விட வேறும் சில விஷயங்கள் இருக்கு. அந்த பயோமாஸ் அப்படி அவர்கள் இப்ப கொழும்பிலே அந்த இதுகளை பாவித்து, அதாவது குப்பை குளங்களை எரிக்காமல் அதிலிருந்து உருவாக்கும் இதுகளை கூட இப்ப செய்து கொண்டிருக்கிறார்கள். மூன்று இடங்களிலே செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இவர்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட இலங்கையிலே 40% எரிசக்தி, அதாவது மின்சாரம், இந்த fossil fuel என்று சொல்லப்படும் அந்த நிலக்கரி, டீசல் அதுகளை பாவித்து உருவாக்கும் மின்சாரம் தான் பாவிக்கப்படுகிறது. மிகுதி மிச்சம் 60%, 60%லே ஒரு பெரும்பகுதி நீர் மின்சாரமும், மிகுதி சோலார் கிட்டத்தட்ட 20% கிட்ட சூரிய ஒளியும், மிகுதி 5% கிட்ட காற்றாலை பாவிக்கின்றார்கள். அவர்கள் அதை காற்றாலையால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை அதிகரித்துக் கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் அடுத்த 20 வருடங்களுக்கு. அதாவது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று 2030ஆம் ஆண்டிலே 70% இந்த மின்சார தேவை என்பது புதுப்பிக்கக்கூடிய வளங்களிலே இருந்து பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பது இலங்கை அரசனுடைய இலக்காக இருக்கிறது. அதே நேரத்திலே 2050ஆம் ஆண்டில் அந்த கார்பனுடைய அளவை குறைக்கக்கூடிய அந்த வள வாய்ப்புகளோடு பயணப்பட வேண்டிய தன்மை என்பது இலங்கை அரசுக்கு இருக்க வேண்டும் என்பதும் அவர்களுடைய ஒரு நீண்டகால திட்டமாக இருக்கிறது. இப்படி இருக்க நாங்கள் நேரடியாக விடயத்திற்கு வருவமாக இருந்தால், இந்த காற்றாலை மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 2017ஆம் ஆண்டிலே இந்த விடயங்கள் தொடர்பாக அதிகமாக பேசப்பட்டிருந்தது. 2020ஆம் ஆண்டிலே தம்பவன்னி காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் என்கிற பெயரிலே தலைமன்னாரில் இந்த திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 30 காற்றாலை கோபுரங்கள் நிறுவப்பட்டிருந்தன. மக்கள் அதை ஆவலோடு வரவேற்றிருந்தார்கள். இந்த காற்றாலை திட்டங்கள் மூலமாக சூழலுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா என்றால் இன்றைக்கு அதிகமாக பேசப்படுகிறது. பலரும் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். நீங்கள் இந்த வளங்கள் தொடர்பான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர் என்கிற ஒரு அடிப்படையிலே உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்படி இருக்கும் இந்த சூழல் தொடர்பான இந்த தாக்கங்கள் ஏதாவது இருக்குமா, அல்லது ஒப்பீட்டளவிலே இவை பாதுகாப்பான ஒரு திட்டமாக இருக்குமா? ஒப்பீட்டளவிலே நாங்கள் மன்னார் என்பதை நாங்கள் தவிர்த்து விடுவோம். உலகளாவிய ரீதியிலே பார்க்கிற போது இந்த காற்றாலை மூலமாக மின்னை பெறக்கூடிய இந்த திட்டங்கள் என்பது சுற்றுச்சூழலுக்கு எப்படியான சாத்தியமான விளைவுகளை கொண்டிருக்கின்றனவா அல்லது பாதகங்களை கொண்டிருக்கின்றனவா? முதலாவதாக எனது உயர்ந்த கல்வி கலாநிதி கற்கைக்காக நான் சோலா போட்டோ வோல்டாக் சம்பந்தமான ஆராய்ச்சி தான் செய்திருந்தேன். அதிலிருந்து எனக்கு அந்த இப்படியான ரினியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கப்பட்ட சக்திகள் மீது ஆர்வம் இருப்பதனால் அது பற்றின கூறின அளவு நான் வாசிப்பதும் அதை பற்றி ஆய்வு செய்வதும் நடந்து வருகிறது. முக்கியமாக காற்றாலையை பொறுத்தவரையிலே மாசு என்று அதிலே வழக்கமாக சொல்வது அந்த ஒலி மாசு என்றது இந்த அசையும் காற்று அந்த பிளேட்ல மோதும் போது பெரிதாக உருவாகும். அந்த சத்தம் மிக பெரிதாக இல்லாவிட்டாலும் அது கிட்டத்தட்ட அந்த ஒரு காற்றாலையிலிருந்து ஒரு 300 மீட்டருக்கு உள்ளுக்கு வசிப்பவர்களுக்கு அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு என்று இருக்கின்றது, அந்த அக்செப்டபிள் லெவல் என்று சொல்லி. அதாவது இரவிலே 45 dB என்ற லெவலுக்கு மேலே அந்த ஒலி அதிகரிக்கக்கூடாது. எந்த ஒரு தொழிற்சாலையா இருந்தால் ஒரு 300 மீட்டருக்கு உள்ளுக்கு அந்த 45 லெவலுக்கு மேலதான் போகும் இந்த காற்றாலை. மறுபடியா எந்த அவர்கள் வசிப்பிடங்கள் எல்லாம் 300 மீட்டருக்கு அப்பால் தான் இருக்க முடியும். ஒன்று முக்கியமான மாசு இதால் வருகிறது. மற்றது இன்னும் ஒன்று சொல்வார்கள், அந்த ஃபிளிக்கரிங் ஷேடிங் சொல்லி அந்த சூரிய ஒளி அதுல பட்டு தெரித்து உங்கள் வீடுகள் இருந்தால் கண்ணாடி ஜன்னலுக்கூடாக அது வரும் பொழுது அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் சிலருக்கு. அப்ப அது எல்லாம் பார்த்துத்தான் அது நிறுவுவார்கள். அது ஒரு நாளைக்கு 30 நிமிஷத்துக்கு மேலே அது அப்படி வரக்கூடாது ஒரு வீட்டுக்கு, அப்படியான இதெல்லாம் செய்வார்கள். இதுதான் முக்கியமான இது. மற்றபடி பறவைகள் மோதென்று இறப்பதும் நடப்பது அதுக்கான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. மன்னாரிலே ஒரு தொழில்நுட்பத்தை நிறுவித்தான் இருக்கின்றார்கள். ஆனால் அது பெரிதாக அது வேலை செய்கின்றதா என்று சரியாக எனக்கு தெரியாது. மன்னாரை பொறுத்தவரையிலே முக்கியமாக மக்கள்
பிரச்சனையாக சொல்வது எது என்று சொன்னால் அந்த அவர்கள் உண்மையிலே தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் 32 காற்றாலை தம்பபண்ணி காற்றாலை 30 அது 2015-16 ஆரம்பிக்கப்பட்டு 2020 போது முடித்தார்கள். அப்பொழுது அந்த காற்றாலைகள் ஒரு 500 மீட்டர் அரை கிலோமீட்டருக்கு ஒன்றாக அவர் நிறுவும் பொழுது இப்ப 30 நிறுவும் பொழுது கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்கு நீளமாக இருக்கின்றது. அப்ப 15 கிலோமீட்டர் என்றால் அதுக்கு உண்மையிலேயே ஒவ்வொரு காற்றாலையும் நாங்கள் நிறுவி விட்டு மறந்து விடக்கூடிய பொருட்கள் அல்ல. அவை எப்போதுமே ஒரு தொடர்ந்து சர்வீஸ் செய்ய வேண்டும். ஏனென்றால் மேலே ஜெனரேட்டர், அதுக்கு ஆயில் மாற்ற வேண்டும், ஃபில்டர்கள் மாற்ற வேண்டும் என்று அதுக்கான அந்த சர்வீஸ் என்று சொல்ற பராமரிப்பு செய்ய வேண்டும். அப்ப அதற்காக எல்லா காற்றாலைகளையும் இணைப்பதற்காக ஒரு வீதி ஒன்று போட்டார்கள். கிராவல் ரோட் போட்டார்கள். அப்ப 15 கிலோமீட்டருக்கு அந்த கடற்கரை ஓரமாக 15 கிலோமீட்டர் போடும் பொழுது அதுக்கு பக்கத்தாலே அந்த வீதி போட்டால் அந்த உலக காலமும் இயற்கையாகவே நீர் வழிந்து கடலுக்கு சென்று கொண்டிருந்தது தடைப்படும். அப்ப உண்மையிலே மன்னார் உங்களுக்கு தெரியும், மன்னாரின் நில மட்டம் எலிவேஷன் மிகவும் குறைவு. அதாவது கடல் மட்டத்திலிருந்து சில மீட்டர்ஸ் தான் உயரமானது. பல இடங்கள் 30% ஏதோ சொல்றார்கள். அது கிட்டத்தட்ட கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட அதே மட்டத்துல உள்ளதாக சொல்கிறார்கள். அப்படி என்போது இந்த வெள்ளம் அதுகள் எல்லாம் கொஞ்சம் தடைப்பட்டாலும் உள்ளுக்கே நின்று மற்ற எல்லா இடமும் பரவிவிடும். அதால் பாதிக்கப்பட்ட மக்கள் கரை பேர் இப்ப புதிதாக வருவதை எதிர்க்கிறார்கள். உண்மையிலேயே அந்த வீதி உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், இயற்கையாக தானாக வளைந்து போய் கொண்டிருந்ததுக்கு நீங்கள் ரோட்டு போடல. அந்த கல்வெட் என்று சொல்வார்கள், அந்த போக் கொண்ட எங்களோட ஊர்லே விளக்கமாக சொல்ற அந்த குழாய்களை பதிக்கும் போது அது தேவையான அளவு பதிக்காவிட்டால் நீர் ஓடுவது தடைப்படும் அல்லது அது ஸ்லோவாகும். அப்படியான தவறுகள் நிறைய நடந்திருக்கின்றது. அப்ப இதுகள் எல்லாம் உண்மையிலேயே கடந்த முறை அவர்கள் விட்ட தவறுகள் தான் இப்பொழுது மக்கள் எதிர்ப்புக்கு காரணமாகின்றதாக இருக்கிறேன். மற்றபடி காற்றாலை என்பது உண்மையிலேயே நாட்டை பொறுத்தவரையிலே நாங்கள் நிலக்கரியையும் எண்ணெயையும் எரித்து சூழலை மாசாக்குவதை விட இது எவ்வளவோ நல்ல விஷயம். மற்றது இன்னொரு விஷயத்தை நாங்கள் யோசிக்க வேண்டும். இப்ப நீங்கள் விழாகாலம் உங்கள் வீட்டிலிருந்து பார்க்கும்போது அழகான கடற்கரை தெரிந்து கொண்டிருந்த உங்களுக்கு திடீரென்று காற்றாலைகள் தெரியும் பொழுது உங்களுக்கு மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடும். இப்படி அந்த ஒலி 45 டெசிபல் விட குறைஞ்சா கூட இரவிலே கிராமங்களிலே உண்மையிலே மிகவும் அமைதியாக இருக்கு. நாய்களை தவிர அவர்களுக்கு வேறொரு சத்தமும் இரவிலே வராது. அப்ப இப்படியானதற்றை அந்த மக்கள் விளக்கும் பொழுது அந்த மக்களுக்கு இதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு கம்பன்சேஷன் நட்டஈடு நிச்சயமாக கொடுக்க வரும். அப்ப அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களா என்று தெரியாது. அதனால் அது நிச்சயமாக அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் மின்சாரத்திலே ஒரு பகுதியா அல்லது ஒரு மின்சாரத்திலே ஒரு டிடக்ஷன் என்ற மாதிரி அல்லது வேறு ஏதோ ஒரு இது அந்த பகுதி மக்களுக்கு நிச்சயமாக வழங்கினால் இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் குறைக்க முடியும். நான் அனுபவத்தில் இருந்து நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். நீங்கள் குறிப்பிடுகிற இந்த கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் தான். ஏனென்றால் ஒரு பிரதேசத்தில் ஒரு அபிவிருத்தி திட்டம் உருவாக்கப்படுகிற போது ஒட்டுமொத்த நாடு என்கிற ஒரு அடிப்படையிலே பார்க்கிற போது வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் அந்த குறித்த நிலத்திலே வாழ்ந்து வருகிற மக்கள் அதன் காரணமாக ஏதாவது இடர்பாடுகளை சந்திப்பார்களாக இருந்தால் அவர்களுக்குரிய அந்த தேவைகளை நிறைவேற்ற வேண்டியதும் குறித்த திட்டங்களை அறிமுகப்படுத்துகிற ஒரு அரச இயந்திரத்தினுடைய கடமையாகவும் இருக்க வேண்டும். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே நேரத்திலே நாங்கள் ஏற்கனவே உரையாடிய இந்த தம்பவனி காற்றாலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அந்த ஆரம்ப பகுதி என்பது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர்களுக்கு பயணப்படுகிற அந்த ஒரு நீள அளவிலே அது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பருத்தி பண்ணையிலிருந்து தாழ்வாடு வரைக்கும் அந்த எல்லைகள் பயணப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அந்த குறிப்பாக அந்த விண்ட் டர்பைன்ஸ் நிறுவப்பட்டிருக்கிற அந்த இடங்கள்
இப்படி இருக்க நீங்கள் குறிப்பிட்டதை போன்று மக்கள் முன்வைக்கின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்பது நாங்கள் காற்றாலைக்கு எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் அபிவிருத்தி திட்டங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. இந்த காற்றாலை திட்டங்கள் இங்கே வருகிற போது நாங்கள் அதை மகிழ்ச்சியாக வரவேற்றோம், ஒரு அழகுணர்ச்சியோடு அவற்றை வரவேற்றோம். உங்களுடைய பிரதேசத்தில் ஒரு அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது என்கிற அந்த வரவேற்கின்ற மனநிலை என்பது மக்களிடம் இருந்தது என்பதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இது தொடர்பான சில களவேலைகளையும் நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். இதன் பிற்பாடு குறிப்பாக 2020ஆம் ஆண்டிலே இந்த தம்பவனி காற்றாலை திட்டம் நிறுவப்பட்ட போது வரவேற்ற அதே மக்கள் இன்றைக்கு 2025ஆம் ஆண்டிலே அதை எதிர்க்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் குறிப்பிட்ட சில விடயங்கள் அங்கே காணப்படுகின்றன. முக்கியமாக இந்த வெள்ள அனர்த்த பாதிப்புகளை தாங்கள் அடிக்கடி சந்தித்து வருவதாகவும், இந்த பருவகால மழை ஏற்படுகிற போது பேசாலை போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் இடப்பெயர்வுகளை சந்திப்பதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். இதன் காரணமாக சில பிரதேசங்களிலே மக்கள் இடம்பெயர்தலின் காரணமாக இந்த சுகாதார சீர்கேடுகள் எழுகின்றன என்கிற ஒரு குற்றச்சாட்டும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். மன்னாருடைய அந்த தரை தோட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தாழ்வான பகுதிகளை கொண்டிருக்கின்ற பகுதிகளாக காணப்படுகின்ற ஒப்பீட்டளவிலே கடல் மட்டத்தோடு ஒப்பிடுகிற போது இதன் காரணமாக தரைக்கீழ் நீர்வளம் நிரம்பலை பெறுகிற போது இந்த மலசல கூடங்களில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவுகள், அது மட்டுமன்றி ஏனைய இந்த வடிகால் அமைப்புகள் சீரற்ற நிலைமை காணப்படுவது, இவற்றின் காரணமாக பல்வேறு தாக்கங்களுக்கு தாங்கள் முகம் கொடுப்பதாக அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அதே நேரத்தில் சில பிரதேசங்களிலே தரைக்கீழ் நீர் நிறம் மாறி இருப்பதான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். ஆகவே இவற்றை தீர்ப்பதற்கு எத்தகைய வழிமுறைகளை அரசு கையாள வேண்டும்? ஏனென்றால் இவற்றுக்கு ஒரு தீர்வை காணாமல் அடுத்த திட்டத்தையும் அந்த நிலத்துக்கு கொண்டு வருவது என்பது இயல்பாக சாதாரண மக்கள் அவற்றை எதிர்க்கக்கூடிய மனநிலையை தான் கொண்டிருப்பார்கள். இதை நீங்கள் எப்படி ஒரு கல்வியாளராக புரிந்து கொள்ளுகிறீர்கள்? இதை பற்றி நான் பல முறை யோசித்ததுண்டு. முக்கியமாக எங்கள் போன்ற நாடுகளிலே இந்த சுற்றுச்சூழல் சட்டங்கள் பெரிதாக புதுப்பிக்கப்படவில்லை. எவ்வளவோ புதிய விடயங்கள் வந்துவிட்டது. நாங்கள் இப்பொழுதுமே 50ஆம் ஆண்டுகளிலே இயற்றப்பட்ட சட்டங்களைத்தான் பாவிக்கின்றோம். இப்போ முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவை பொறுத்தவரையிலே அடுத்த 2026ஆம் ஆண்டிலிருந்து எந்த ஒரு காற்றாலையும் குடியிருப்புகளிலிருந்து 500 மீட்டருக்குள்ளுக்கு போட முடியாது என்று சட்டம் கொண்டு வந்துட்டார், சட்டமாக ஆக்கிவிட்டார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையிலே அப்படி எந்த ஒரு சட்டமும் இல்லை. அப்பொழுது இயற்றப்பட்ட அந்த இரவிலே 45 dBm பகலிலே 50 dB என்ற அந்த ஒலி மாசு சட்டம் தான் இப்பவுமே எல்லாவற்றுக்கும் பாதிக்கப்படுகிறது. அப்ப அது காலத்துக்கேற்ற மாதிரி அவைகள் மாற்றப்பட வேண்டும். இப்ப கிணறு இதுகள் மாசு இதுகள் எப்படி வருகின்றது தெரியாது. நீங்கள் அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீட்டு அறிக்கை 2017ஆம் ஆண்டு செய்யப்பட்டதை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அந்த நேரத்திலே அந்த 15 கிலோமீட்டர் அந்த ஏரியாவில இருந்த கிணறுகள் எல்லாத்தின் தன்மையையும் பரிசோதித்து பார்த்திருக்கிறார்கள். அதுல பல கிணறுகள் அந்த நேரமே உவர் நீராக இருந்திருக்கின்றது. பல கிணறுகள் நல்ல நீராக இருந்திருக்கிறது. அதன் பாதிப்பை அதன் பின்பு அவர்கள் பெரிய அளவிலே மதிப்பீடு செய்யவில்லை. நீங்கள் 2020 மக்கள் குறிப்பிடுகிறார்கள் கிணற்று நீரினுடைய அந்த நிறம் என்பது ஒரு மஞ்சள் தன்மையாக மாறி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அந்த பிரதேசத்தில் இருக்கிற அநேகமான மக்கள் முன்வைக்கிறார்கள். அநேகமாக அதுக்கு நான் நினைக்கிறேன் காரணம் இந்த வெள்ளப்பெருக்க காரணமா இருக்கலாம். வெள்ளம் பெருக்கு என்னும் பொழுது நிலத்தின் மண் தண்ணி வெள்ளம் கூடி அது வழக்கமாக மண் அதை அந்த ஃபில்டர் பண்ணித்தான் உள்ளுக்கு விடும் வழக்கமாக. ஆனால் வெள்ளம் மேவி மேலால் பாய்ந்தால் அந்த 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 மண்ணெல்லாம் கிணற்றுக்குள்ள போகும். அப்படி வந்ததாகவும் இருக்கக்கூடும். எனக்கு நேராக பார்க்காம நான் இங்க இருந்து என்று சொல்ல முடியாது. அதுக்கான துறைசார் நிபுணர்களால் அதுக்கான பதிலை சொல்ல வேண்டும். இதே நேரத்தில் இந்த வெள்ளப்பெருக்கு தொடர்பாக உரையாடுகிற போது அந்த இடத்துல சில அவதானிப்புகளை மேற்கொள்ள முடிந்தது. இயற்கையாக நீர் வழிந்தோடுகிற, அதாவது மழை பொழிகிற போது மண்ணால் உறிஞ்சப்படுகிற அந்த நீர் தவிர ஏனைய நீர் கழிவு நீர் ஓட்டமாக அடித்து செல்லப்படுகிற போது இயற்கையாக நீர் வழிந்தோடுகிற அந்த கால்வாய்கள் அங்கே தடைப்பட்டு இருக்கின்றன. எனக்கும் ஒரு கேள்வி இருந்தது, இந்த காற்றாலை கோபுரம் நிறுவுவதாக இருந்தால் அந்த காற்றாலை கோபுரத்தினுடைய விட்டம் என்பது சராசரியாக ஒரு 10 அளவிலே நாங்கள் குறிப்பிட்டால் கூட அதை மேவி பாயலாம் தானே, அல்லது அந்த 2 பக்கத்தாலும் மரவி பாயலாம் தான் என்கிற ஒரு கேள்வி என்னுடைய மனதிற்குள்ளே இருந்தது. ஆனால் அந்த இடத்துக்கு நாங்கள் சென்ற போது அங்கே
அமைக்கப்பட்டிருக்கின்ற கோபுரங்களுக்கு அருகிலே ஒரு ஒரு கிடையாக மண் குவியல்கள் காணப்படுகின்ற தன்மையும் வந்து அவதானிக்க முடிந்தது. இதன் காரணமாக அந்த இயற்கையான வடிகால் அமைப்புகள் குழப்பப்பட்டிருக்கின்றன. செயற்கையான சில வடிகால்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக ஒரு ஜேசிபி இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரு பாதையை வெட்டியதை போன்ற தன்மையை வந்து அங்கே அவதானிக்க முடிகிறது. இவை நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கோபுரங்களுக்கான இவற்றை இணைப்பதற்கான பாதையின் ஊடாகவும் தடைப்படுகின்ற தன்மையும் வந்து அவதானிக்க முடிகிறது. ஆகவே இந்த இடத்துல நான் கேட்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை என்பது சுற்றுச்சூழலுக்கு எவ்வகையான பாதிப்புகள் எழும் என்பதை முறையாக ஆராய்ந்து வெளிப்படுத்தப்படும். அதன் மூலமாக ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா அல்லது இதை நாங்கள் அங்கே பயன்படுத்த முடியுமா, இப்படியான கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற ஒரு அறிக்கையாக இருக்கும். ஆகவே இந்த திட்டம் அமுல்படுத்தப்படுகிற போது அங்கே அமுல்படுத்திய நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது ஏனைய உள்ளூர் நிறுவனங்களாக இருக்கட்டும் இந்த இடத்திலே தவறளித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த காற்றாலை கோபுரங்கள் அமைக்கப்பட்ட பிற்பாடு எழுகின்ற ஒரு நடைமுறை சார்ந்த பிரச்சனையாகத்தான் இவை காணப்படுகின்றன. இல்லை, வழக்கமாக இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கு வின்ஃபார்ம் என்று சொன்னால் வழக்கமாக ஒரு சர்வதேச ரீதியாக என்னென்னவற்றை செய்ய வேண்டும், அதே போல சுற்றுச்சூழலுக்கு அதோடு சேர்த்து சமூக பாதிப்பு அறிக்கை என்னும் ஒன்று செய்வார்கள். அப்ப இவரெல்லாம் என்னென்னத்தை கவனிக்க வேண்டும், என்னத்தை அளக்க வேண்டும், ஒலியை அளக்க வேண்டும், பிளிக்கரிங்கை அளக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் இது இருக்காது. ரோட்ல போட்ட ரோட்டுக்கு போக் எத்தனை போட வேணுமோ என்ற விஷயங்கள் ஒன்றும் அங்கே அதுல இருக்கு. அது செய்ய வேண்டியது, பார்க்க வேண்டியது இந்த உள்ளூராட்சி சபைகள். அவர்கள் அந்த ரோட்டை அவர்கள் போடும் பொழுது அதுக்கு ஒழுங்கான அதுக்கான பொறியியலாளர்கள் இருப்பார்கள். அதுக்கு ஒரு நியமம் இருக்கும். இத்தனை மீட்டருக்கு ஒரு குழாய் பதிக்க வேண்டும். அதுகளை பார்க்க வேண்டியது உள்ளூராட்சி சபைகளும் அவைக்கான அந்த நிர்வாகம், நீர் வடிகால் அமைப்பு சபையோ இல்ல நீதி அபிவிருத்தி சபையோ அந்த நிறுவனங்கள்ல அதை செய்ய வேண்டி இருக்குமே ஒழிய அது இந்த இஏஏக்குள்ளே அது வேற சந்தர்ப்பம் இல்லை. அதை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்று சொன்னால் இது வழக்கமாக எல்லா நாட்டிலையும் அது அந்த துறைகள் பார்த்துக்கொள்ளும். இதுவரை உண்மையிலேயே நீங்க பார்த்த ரெண்டு விஷயமும், ஒன்று இந்த இது கிணற்றுக்கு தாண்டி போறது என்ற விஷயமும் சரி, இதுவும் சரி, அந்த மணல் எல்லாம் குவியலாக இருக்கின்ற எல்லாமே காற்றாலையோடு சம்பந்தப்பட்டது என்று சொல்ல முடியாது. அதெல்லாம் நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்டதான் நான் பார்க்கிறேன். அது அங்குள்ள நிர்வாகிகள் விட்ட பிள்ளைகளும் பொறியியலாளர்கள் அந்த சபைகள் அதை கவனமாக பார்க்காததும் அல்லது இடையிலே அசம்பந்தமாக இருக்கலாம், அல்லது இந்த நிறுவனங்கள் அந்த நேரத்திலே கோவிட் இருந்த காலம் எல்லாத்தையும் பாவித்தவர்கள் மூடி அப்படியே போட்டு விட்டு போயிருக்கக்கூடும். அதனால இந்த படங்களிலே நான் பார்த்தேன், காற்றாலை சுற்றி நீர் வடிகாலுக்கான ஒரு இது கீறி இருக்கிறார்கள். அப்ப ட்ரைனேஜ் எல்லாம் போட்டுத்தான் இருக்கு படத்துல எல்லாம். ஆனால் நேரடி உண்மையிலேயே அதை அவர்கள் செய்யவில்லை. அதே நேரத்தில் இந்த காற்றாலைகளுக்கு அண்மையில் இருக்கிற சில தாவரங்கள் கருகி இருக்கின்ற தன்மையை வந்து அவதானிக்க முடியுது. உதாரணமாக பனைமரம். மிக முக்கியமாக நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற இந்த தம்பபணி காற்றாலை திட்டம் அமைக்கப்பட்டிருக்கின்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட கரையோர பகுதியிலிருந்து சுமார் ஒரு 50 மீட்டர்களுக்கு உட்பட்ட பகுதியாகத்தான் இந்த பகுதிகள் காணப்படுகின்றன. அதே நேரத்தில் இங்கே காணப்பட்ட பனைமரங்கள் ஏற்கனவே வெட்டி அழிக்கப்பட்டிருக்கின்றன. அது தவிர்க்க முடியாது. இப்படியான கோபுரங்கள் அமைக்கிற போது அதற்கான அந்த வழிகளை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் அபிவிருத்தியும் கருத்திலே கொள்ள வேண்டும், ஒரு வளமான வாழ்க்கையும் கருத்திலே கொள்ள வேண்டும், சுற்றுச்சூழலையும் கருத்திலே கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் பார்க்கிற போது சில இடங்களிலே இந்த காற்றாலைகள் அமைக்கப்படாத பகுதிகளிலே காணப்படுகின்ற வளவுகளுக்குள்ளே, அந்த காணிகளுக்குள்ளே காணப்படுகின்ற பனை மரங்கள் கருகி வருகின்ற ஒரு நிலைமையும் வந்து அவதானிக்க முடிந்தது. தரைக்கீழ் நீர்வளத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களின் காரணமாக இப்படியான பனைமரம் கருகுகின்ற நிலைமைகள் எழுகின்றனவா என்று சொல்லி யோசித்து பார்த்தால் கூட அந்த பனைமரம் காணப்படுகின்ற நிமிர்ந்து நிற்கிற போது அதனுடைய ஒரு பகுதி தான் கருகி இருக்கின்ற தன்மையை அவதானிக்க முடிகிறது அந்த காற்றாலை கோபுரங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே. இதை வந்து நீங்கள் ஏதாவது இவை தொடர்பான புரிதல்கள் ஏதாவது எட்டக்கூடிய வகையில் இருக்கிறதா? சரியாக பார்க்காமல் ஆராயாமல் என்னால் சொல்ல முடியாது. 2 விஷயங்கள் வட மாகாணத்திலே முக்கியமாக குடாநாட்டுக்குள்ளே நாங்கள் அவதானித்தது. பனை மரங்கள் கருகுவது வந்து ஒரு ஒரு நோய் என்று சொல்லி சொன்னார்கள். ப்ரோன்சிங்
ஒரு பனைமரங்கள் மட்டுமில்லை, எல்லா விதமான அந்த பாம் வகைக்கு தென்னைக்கும் வந்தது, பெனைக்கும் வந்தது, அப்படி அந்த மஞ்சள் நிறமாக. நீங்கள் குறிப்பிடுகிற இந்த விடயம் அந்த பகுதியில் ஏனைய பனைமரங்களுக்கு அப்படி காணப்படவில்லை. காற்றாலைக்கு அண்மையில் இருக்கின்ற பனைமரங்கள் அது ஒரு காரணமாக இருக்கு, அது ஒரு காரணமாக இருக்கலாம். இரண்டாவது, இப்ப காற்றாடி இப்ப நாங்கள் இப்ப வீட்டிலே ஒரு ஃபேனை போடும் பொழுது ஃபேன் நாங்கள் ஃபேனை சுழற்றி காற்றை தள்ளுகின்றோம். ஆனால் இந்த காற்றாலைகளிலே காற்றுத்தான் அந்த பிளேட்களை, அதாவது காற்றாளியை சுழற வைக்கின்றது. அதன்படியால் அந்த காற்று வர திசையை அதிலே மோதி அதன் திசை மாறும். அப்ப திசை மாறும் பொழுது அது பெரிய அதன் தாக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆகக்கூடியது ஒரு 200-300 மீட்டருக்கு இருக்கக்கூடும். அந்த காற்றின் அந்த ஸ்ட்ரீம் லைன் பாதிக்கப்படும். அது சில வேளை கீழ் நோக்கி இருந்தால் அது அந்த நிலத்தின் ஈரப்பதனிலே பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால அது பெரிய அளவிலே, அதாவது ஒரு 4-5% அதன் மொய்ஸ்சர் அது பாதிக்கும் என்று சொல்லி சில ஆய்வுகள் இருக்கின்றது. ஆனால் பனையை பொறுத்தவரையிலே பனையின் வேர்கள் மிகவும் ஆழமாக செல்வதை அவர்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்டிருக்கலாம். கிணறு வெட்டும் போது கூட பனையின் வேர்களை கண்டுபிடிப்பார்கள். அது மிகவும் அழகாக நேரே கீழ் நோக்கி செல்லுவது. அப்ப பனை வேர் இந்த மேல் பகுதியின் அந்த மொய்ஸ்சரை குறைப்பதால அது பாதிக்கப்பட சந்தர்ப்பம் இல்லை. அதை சரியா அல்லது நில நீர்மட்டத்தின் லெவல் ஏதோ காரணத்தாலேயோ அல்லது புவி வெப்பமடைதல் காரணத்தாலேயோ நிலக்கீழ் நீரின் மட்டம் குறைந்தாலும் கீழிறங்கி இருந்தாலும் அந்த பனை அப்படி வர சந்தர்ப்பம் இருக்குது. இவை எல்லாம் அந்தந்த துறைக்கான, இப்ப அங்கு எங்களுக்கு வடபகுதியிலே மாத்திரம் 2 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. வவுனியாலி ஒன்று இருக்கின்றது, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இருக்கிறது, பொறியியல் படம் இருக்கின்றது, தெரியும். அவர்கள் எல்லாம் நிச்சயமாக இதை உடனே ஆய்வுக்கு எடுத்து இதை செய்ய வேண்டும். என்ன காரணம் என்று கண்டுபிடிக்கலாம். நிலக்கீழ் மட்டம், நிலத்தடி நீர் மட்டம் குறைந்திருந்தால் கிணற்று மட்டத்திலிருந்து பார்க்கலாம், கிணற்று நீர் மட்டங்களிலிருந்து கண்டுபிடிக்கலாம் இலகுவாக. ஆனால் இந்த இடத்துல உங்களுடைய கருத்தோடு நானும் ஒத்துப்போகிறேன். என்றால் சில பகுதிகளிலே நீர் பற்றாக்குறையும் காணப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த கீரி போன்ற பிரதேசங்கள், மன்னாரினுடைய அந்த நகர பகுதியிலே வறட்சி காலங்களிலே நீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறப்ப அந்த கீரி போன்ற கிராமங்களில் இருந்து நீர் எடுத்து செல்லுகின்ற ஒரு செயற்பாடு வலிமையாக அங்கே நடக்கின்ற ஒரு செயற்பாடு. இந்த இடத்துல கீரி போன்ற பிரதேசங்களில் காணப்படுகின்ற கிணறுகளுக்குள்ளே நீர்மட்டங்கள் குறைந்திருப்பதான கருத்துக்களை மக்களிடத்திலே நாங்கள் அவதானிக்க முடிந்தது. இது எப்படி இருந்தாலும் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று சரியான விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிற போதுதான் இவற்றுக்கான தீர்வுகளை நாங்கள் இதுதான் முடிவு அல்லது இதுதான் காரணம் என்று சொல்லி தெளிவாக குறிப்பிட முடியும். ஆனால் இந்த இடத்திலே நடைமுறை சிக்கல் ஒன்று எழுந்திருக்கிறது. அரசு ஏற்கனவே நிறுவியிருக்கின்ற இந்த 30 காற்றாலைகள் தவிர ஏனைய 14 காற்றாலைகளையும் அமைப்பதற்கான அந்த மண் தெரிவுகளை கூட நேற்றைய தினம் அவர்கள் அந்த மண்ணை ஆய்வு செய்வதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் உள்ளூர் பிரதேச மக்கள் அங்கே சென்று அவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களுடைய அந்த எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே ஒரு அரசு இயந்திரம் என்ன செய்ய வேண்டும்? எப்படியாக மக்களுக்கான தெளிவுபடுத்தல்களை மேற்கொள்ள வேண்டும்? நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இவை தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட பிற்பாடுதான் இந்த திட்டங்களை மீள எடுத்துச் செல்ல வேண்டுமா? அல்லது மக்களுடைய அந்த பிரதேச மக்களுடைய நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த சமூக தாக்க மதிப்பீட்டு அறிக்கை என்பது மேற்கொள்ளப்படுவதற்கான காரணங்களில் ஒன்று உள்ளூர் மக்களுக்கான தெளிவுபடுத்தல்களை மேற்கொள்வதும் அதற்குள்ளே உள்ளடக்கப்படுகிறது. இப்படி இருக்கிற போது மக்கள் எதிர்ப்பாக இருக்கிற போது எப்படி இந்த திட்டத்தை கொண்டு செல்ல முடியுமா? அல்லது இவை தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட பிற்பாடுதான் இவற்றை எடுத்து செல்ல முடியுமா? எப்படி நடைமுறைகள் இருக்க வேண்டும்? எனது சொந்த கருத்தை நான் சொல்வதா இருந்தால், இப்பொழுது அமிர்தம் என்றா கூட நீங்கள் ஒருத்தருக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் அதை திணிக்க முடியாது, திணிக்க கூடாது என்ற கொள்ளதான் நான் சொல்வேன். அங்கு காற்றாலை நல்ல விஷயம் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு அதை பற்றின விளக்கத்தை கொடுக்க வேண்டும். இப்ப இதே பிரச்சனை மரவம்புலவிலே வந்த போது அந்த நேரம் இப்பொழுது ஆளுநராக இருக்கிற நாளிகம் வேதநாயகம் அவர்கள் அந்த நேரம் மாவட்ட செயலாளராக இருந்தவர் நினைக்கின்றேன். அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து துறைசார் நிபுணர்களை, எல்லா துறைசார் நிபுணர்களையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு போய் இந்த மக்களின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கும் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தார்கள். அதற்கு பின்பு ஓரளவுக்கு மக்கள் அங்கு அந்த எதிர்ப்பை குறைத்துக் கொண்டார்கள்.
அதுபோல பன்னாரிலே செய்ய முயற்சிக்கப்படவில்லை. நான் 3-4 வருடங்களுக்கு முதலே இந்த பிரச்சனை ஆரம்பத்திலே எழுப்பின போது நான் இதை அங்கு உள்ளவர்களுக்கு சொன்னேன். இதே போல நீங்கள் கட்டாயம் செய்யுங்கோ, மக்களோட பேசுங்கோ, அவர்கள் பிரச்சனையை கேட்டு இப்ப அவர்களுக்கு உறுதி கொடுக்கலாம் தானே. சட்டத்தின் மூலம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தால் அவர்கள் நம்புவார்கள். சட்டம் இல்லாட்டி அவர்கள் செய்து போட்டு போயிடுவார்கள், அவர்களோடு செய்ய முடியாது. ஏனென்றால் ஆரம்பத்தில் மக்கள் இதை வரவேற்றார்கள். அங்கே தாக்கங்கள் எழுவதற்கு ஆரம்பித்த பிற்பாடுதான் மக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை வெளியிட தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த அனுபவம் நாங்கள் கண்ணாலேயே பார்க்கணும் தானே. அங்க வெள்ளம் நின்றது தெரியுது, அந்த மணல்கள் அகற்றப்படவில்லை என்பது தெரிகின்றது. அப்ப அவர்கள் தங்கள் பழைய அனுபவத்தில் இருந்து அவர்கள் தங்கள் எதிர்ப்பை காட்டுகிறார்கள். இதே போலதான் இங்கு செய்ய போகிறார்கள். ஆனால் இதை விட இதுகள் அந்த அதானியின் பெரிய அளவிலே 50 காற்றாலைகள் வர முயற்சித்த போது அது உண்மையிலேயே மிகவும் நெருக்கமாக போட்டார்கள். அப்ப அதுக்கு எதிர்ப்பு வந்த போது அப்பொழுது எல்லா மக்களுக்கும் இடையிலே அதை பற்றின பல பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு, ஆனால் அது நிறுத்தப்பட்டது பின்பும் அது தொடர்றதும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அந்த 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 எதிர்ப்பு பிரச்சாரம் அதால் செய்யப்பட்டது. இப்ப பலருக்கு முக்கியமாக அங்க நீங்கள் பேசினால் மக்கள் சொல்றது மீனின் தொகை குறைந்திருக்கிறது. அது உண்மையே விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டதா என்று எனக்கு தெரியாது. வேறு இடத்துல வேறு சொன்னார், இறால் பிடி வர்றது குறைஞ்சிருக்குது, மீன் பிடி வர்றது குறைஞ்சிருக்குது, மீன் குஞ்சு போடாது என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் அது உண்மையில மன்னரை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு பயத்தை அதிகரிக்கும். ஆனால் அதுக்கான இடத்திலே உள்ளூர் பிரதேச மீனவர்களோடு உரையாடுகிற போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டார்கள். நான் நினைக்கிறேன் அந்த களத்தினுடைய அவதானிப்பினுடைய அடிப்படையில் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிறேன். அந்த இயற்கையான ஓடைகள் இருக்கின்றன இல்லையா, அந்த இயற்கையான ஓடைகள் நீரை எடுத்து செல்லுகிற போது இந்த மழை காலத்திலே நீர் வழிந்தோடிய பிற்பாடு இயற்கையான ஓடைகளை அண்டி தேங்கி இருக்கின்ற அந்த நீர் ஓடைகளுக்குள்ளே இப்படியான இறால், மீன் போன்றவை குஞ்சு பொரித்தல்களை மேற்கொள்வதாகவும் அவை பின்னர் இந்த பெருங்கடலோடு தொடர்படுவதாகவும் மீனவர்கள் சில கதைகளை பகிர்ந்து கொண்டார்கள். அது மட்டுமன்றி ஒரு நாளைக்கு சுமார் ஒரு 7 கரைவலைகளை பயன்படுத்தியவர்கள் இன்றைக்கு 2 கரைவலைகளை பயன்படுத்துவதான சில கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். இவைகள் எல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது அதைத்தானே கேட்கலாம். நாங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. அதையெல்லாம் அதற்கான துறை நிபுணர்கள் அதை விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்து அவற்றின் உண்மைத்தன்மைகளை அவர்கள் கவனிக்க வேண்டும். அது என்னென்று சொன்னால், நீங்கள் இந்த 2022 செய்யப்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீட்டு அறிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலே அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், பழைய காற்றாலைகளால் ஏற்பட்ட பாதிப்புகளை நாங்கள் அசஸ் பண்ணவில்லை என்று, மதிப்பீடு செய்யவில்லை என்று சொல்லி சொல்றார்கள். மேலே அது செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்ப இதிலே இந்த மதிப்பீட்டு அறிக்கை கூட முழுமையாக செய்யப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் அதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். இது phase 1, அதாவது phase 1 எக்ஸ்டென்ஷன் என்று தான் அவர்கள் சொல்றாங்க. அந்த 30 நீட்டிப்பு என்று சொல்லி. அப்ப அவர்கள் அந்த முக்கியமாக அந்த ஒலி, அந்த நாய்ஸ் கண்ட்ரோல் ப்ரொஃபைல் மேப்பிங் என்று சொல்லி ஒரு மாடலிங் செய்தவர்கள் 2017 செய்தார்கள். அப்ப அது அவர்கள் 3.3 மெகாவாட்ஸ் காற்றாலைகளுக்குத்தான் அதை செய்தார்கள். அப்போ அதையே இதுக்கு பாவிக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இங்கு அவர்கள் பாவிக்க போறது 4.8, கிட்டத்தட்ட 5 மெகாவாட்ஸ் காற்றாலைகள், மிகவும் அதை விட பெரியது. அப்ப அதே அந்த ஒலி அந்த கண்ட்ரோல் மெப்பை இதுக்கு பாவிக்க முடியாது. அவர்கள் இதுக்கு தனியாக செய்ய இருக்க வேண்டும், அவர்கள் செய்யவில்லை. அப்ப பல விடயங்களை அவர்கள் அதையே வைத்துக்கொண்டு எக்ஸ்டென்ஷன் என்று சொல்லிக்கொண்டு செய்தார்கள். ஆனால் காற்றாளிகள் அந்த டர்பைன்ஸ் சொல்றது, அவர்கள் அதெல்லாம் வித்தியாசம் இருக்கு. அதை திரும்பவும் செய்ய வேண்டும் என்பதை ஒரு தரம் சுட்டி காட்டவில்லையா அல்லது என்னென்று எனக்கு புரியவில்லை.
நிச்சயமாக உங்களுடைய பதிலில் இருந்தும் சில விடயங்களையும் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த விடயம் தொடர்பாக ஓரளவுக்கு மக்கள் அங்கே விழிப்போடு இருக்கிறார்கள். அவர்கள் உள்ளூரிலே குறிப்பிட்ட விடயம் இதைவிட மிகப்பெரிய ஒரு காற்றாலை வரப்போகிறது, இதைவிட அளவிலே பெரியது வரப்போகிறது, இப்படியெல்லாம் பேசிக்கொண்டார்கள். நாங்கள் அங்கே பயணப்பட்ட போது இந்த விடயங்களை அறிந்து கொண்டோம். ஆகவே இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயம் சுட்டி காட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஒரு பிரதேசத்திலே மக்களுடைய எதிர்ப்பை மீறி அவற்றையும் நிகழ்த்திவிட முடியாது. மக்களுக்கு சரியான ஆய்வுகள் மூலமாக அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற அந்த சவால்களுக்கு நாங்கள் தீர்வுகளை கொடுத்த பிற்பாடு அடுத்தடுத்த படிமுறைகளை நோக்கி நகரலாம் என்பதுதான் இங்கே நியாயமாக சுட்டி காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. அதே நேரத்திலே இறுதியாக இன்னும் ஒரு விடயத்தை முறையாடி விடலாம் என்று நினைக்கிறேன். அதாவது இலங்கையினுடைய இந்த காற்று அந்த வரைபடத்தை நாங்கள் பார்க்கிற போது அதிகமாக காற்று வீசுகின்ற பிரதேசங்களாக இந்த வடக்கினுடைய கரையோர பகுதிகள், அது மன்னாராக இருக்கட்டும் அல்லது பூநகரை அண்மித்திருக்கக்கூடிய வேரவில் போன்ற பகுதிகளை அண்மித்திருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும் அல்லது இங்கே அதாவது புத்தளம் போன்ற பிரதேசங்கள், இவற்றில் தான் அதிகமான காற்றினுடைய அந்த வீரியம் என்பது அதிகமாக காணப்படுகிறது. இதற்கு இந்த பருவப்பேச்சு காலங்கள், இந்த பருவப்பேச்சு காற்றுகளினுடைய அந்த தன்மை என்பது சுட்டி காட்டப்படுகிறது. அதே நேரத்திலே மத்திய மலை நாட்டிலும் இதே போன்ற அளவிலே காற்று வீசுகின்ற சுமார் 7.5 மீட்டர் பர் செகண்ட், அதாவது இவற்றுக்கு அதிகமாக வீசுகின்ற அந்த தன்மையை வந்து அவதானிக்க முடிகிறது. இப்படி இருக்க எதற்காக இந்த அதிகமாக கரையோர பிரதேசங்கள் கருத்திலே கொள்ளப்படுகின்றன? ஏன் மத்திய மலைநாடு போன்ற பகுதிகளில் இவற்றை நிறுவுவதற்கான வாய்ப்புகள் செலவினங்கள் ஒப்பீட்டளவில் அதிகமாக இருக்குமா? நல்ல ஒரு கேள்வி. அந்த காற்று வழியே இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அமெரிக்க சக்தி நிறுவனம் NREL என்று சொல்ற ஒரு நிறுவனம் தான் இதை அளந்து செய்தது. 2 காற்று வழிப்பாதைகள் இலங்கையில் இருக்கிற ஒன்று அந்த அம்பாந்தோட்டையில இருந்து அந்த மத்திய மலைநாட்டின் ஊடாக சென்று திருவோணமலை வரை போகும் ஒரு பாதை. 2வது இலங்கையிலே வடமேற்கு பிரதேசத்தை ஒன்றின முக்கியமாக புத்தளத்திலே குத்தனக்கால்பட்டி அதில இருந்து குடநாடு பகுதி. ஆமா, இது 2ம் வந்து நீங்க சொன்ன போல வடகிழ் பருவப்பேச்சு காற்றும் தென்மேற்கு பருவப்பேச்சு காற்றுமான காற்று ஆலையும் தான் இது உருவாகின்றது. அப்ப என்னென்னு சொன்னால் காற்று ஆலை போடும்பொழுது 2 மொன்சூன் ஆலையும் காற்று வரக்கூடியதாக இருக்க வேண்டும், சராசரி அப்படின்னு. ஆகக்கூடிய காற்று வலு வந்து இருப்பது மிகவும் மலைநாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 9 மீட்டர் பர் செகண்டுக்கு மேல வேற இது புளு நீளத்தாலே போட்டிருப்பாங்க. அது அந்த இந்த சிங்கராயா காடு அந்த அதுகளுக்குள்ளால போய் அம்பேவல அந்த மலைநாடுகள் கடந்து அப்படியே போகின்றது. அங்க உள்ள பிரச்சனைன்னு சொன்னா இந்த சிங்கராயா காட்டு பகுதி எல்லாம் இந்த தடுக்கப்பட்ட பிரதேசங்கள். அங்க எல்லாம் நீங்கள் என்றுமே செய்ய முடியாது, விட மாட்டார்கள். என்ன சொல்றது, பிரதேசங்களாக இருக்கிறது. மலைநாட்டை பொறுத்தவரையிலே ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இந்த இப்படியான பெரிய விண்ட் டர்பைன்ஸ், இந்த பெரிய குழாய்களும் பெரிய பிளேட்கள் இதுல எல்லாம் அங்கு டிரான்ஸ்போர்ட் கொண்டு செல்லக்கூடிய பாதைகளும் இல்லை, அவர்களை கொண்டு செல்ல இந்த வசதிகள் எல்லாம் இல்லை. அது அங்க கொண்டு போய் சேர்க்க முடியாது. சிறிய அளவிலே செய்திருக்கலாம். அம்பேவலையில ஒரு காற்றாலை இருக்கின்றது, அது போட்டு கனகாலம் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் அது சிறிய அளவிலே, இவ்வளவு பெருசா இல்லை. அது நினைக்கிறேன் ஒவ்வொன்றும் 500 கிலோவாட்ஸோ இன்னும் குறைவு நினைக்கிறேன் சிறிய செய்திருக்கார்கள். அப்படியானவற்றை அங்க போடலாம், பெரிய அளவில் போடலாம். அப்ப இப்ப காற்றாலைகள்ல வந்து எப்போதுமே போடும்பொழுது இப்பொழுது அந்த ஒரு நிறுவனங்களுக்கு தான் கொடுப்பார்கள், பில்ட் ஆப்ரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபர், பில்ட் ஆப்ரேட் ஓன் சொல்லி அந்த இருக்குல்ல. அவர்கள் எங்கு அதிகம் லாபம் வரும், அதை நிறுவுவதற்கான செலவுக்கும் லாபத்துக்குமான ஒரு வீதத்தை பார்ப்பார்கள். இப்ப காற்று அதிகமாக இருக்கிற பிரதேசங்கள், இலகுவாக நிறுவக்கூடிய பிரதேசங்கள், அவற்றை பார்க்கும் பொழுது அவர் முக்கியமாக பிரயோசனமாக அவர்களுக்கு இலகுவாக இருப்பது இந்த மேற்கு பகுதியும் வடமேல் வடக்கு வடமேல் திசையில உள்ள அந்த மன்னார் கல்பட்டி அந்த பிரதேசங்கள் தான். அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். உண்மையிலேயே தொடர்ந்து அவர்களின் அந்த ரோட் மேப் சொல்ற திட்ட வரைபடம் இருக்கின்றது. அடுத்த 20 வருடங்களுக்கான இதை இலங்கை மின்சார போட்டு வைத்திருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து காற்று ஆலைகளை அதிகரித்தும் கொண்டு போவதும் அந்த அனல் மின்சார உற்பத்திகளை நிறுத்துவதுமாக திட்டங்கள் படிப்படியாக போட்டு வைத்திருக்காங்க. அவர்கள் இந்த வேரவில், கரைச்சி, அந்த கிளர்ச்சி மன்னார் பிரதேசங்களில் உள்ள இடங்களைத்தான் அவர்கள் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். அடுத்தடுத்த காற்றாலை விரிவுபடுத்து திட்டங்களுடைய இந்த பிரச்சனை தொடர்ந்து
வந்து கொண்டிருக்க போகின்றது. மக்களின் போராட்டமும் தொடர்ந்து வந்திருக்க போகின்றது. அதுக்கான பொருத்தமான சுற்றுச்சூழல் சட்டங்களை ஆக்கி மக்களை அதனூடாக பாதுகாப்பு கொடுக்காதவரே மக்களின் எதிர்ப்பு தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும். இதே போல அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் அநேகமாக கடலுக்கு தான் போடுறாங்க, ஆஃப் ஷோர். அது உண்மையிலேயே இது எல்லாம் இப்ப மன்னார்லே போட்டது 3.3 மெகாவாட்ஸ், அங்க இப்ப போடுறது 5 மெகாவாட்ஸ். ஆனால் அந்த கடலுக்கு போடுவதெல்லாம் மிக பெருசு, 15 மெகாவாட்ஸ் போடுறாங்க கடலுக்கு, மிக பெருசு. அப்ப இலங்கையை பொறுத்தவரையிலே கடல் அவ்வளவு பெரிய ஆழம் இல்லை. வடக்கு முக்கியமாக அதுலேயுமே பிரச்சனை இருக்கின்றது. கடல் பகுதிகளிலேயும் அந்த பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்கள், அந்த முருகைக்கல் மற்ற சில இடங்கள்ல சில உயிரினங்கள், ஆமை அப்படியான இதுகளில் இருக்கின்றது. மற்றது இந்த விமான நிலையங்கள், கப்பல் போக்குவரத்து அப்படியான பிரதேசங்கள் எல்லாம் மார்க் பண்ணி வைத்திருக்காங்க, எக்ஸ்க்ளூசிவ் சோன், ப்ரொடெக்டட் சோன்ஸ். அதுகளை தவிர்த்து பார்த்தால் திரும்பவுமே அது எங்கள் வட கொடா நாட்டுக்கு சுற்றியுள்ள பிரதேசங்கள்லாம் அதுக்குள்ள அவர்களுக்கு இதாக வருகின்றது. அப்ப எதிர்காலத்திலே ஆஃப் ஷோர் என்று சொல்லப்படுற காற்றாலைகளும் எமது பிரதேசத்துக்கு தான் வரும். திரும்ப நாங்கள்லாம் போராட வேண்டி இருக்கிறது தேவையும் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று உண்மை, ஒரு பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இந்த கிரீன் எனர்ஜி இவை அங்கே உருவாக்கப்படுகிற போது அல்லது அவை நடைமுறைப்படுத்தப்படுகிற போது அதன் மூலமாக அந்த நிலைத்திருக்கக்கூடிய வளங்களுடைய தன்மையை அதிகரிப்பதுதான் அதனுடைய ஒரு நோக்கமாக இருக்கும். அது மட்டுமன்றி அந்த பிரதேசத்திலே சுகாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த தாக்கங்களை குறைத்தல், மக்களுக்கான, அதாவது நகரம் மட்டுமன்றி எந்த அளவிற்கு பின்தங்கிய பிரதேசங்கள் காணப்படுகிறதோ அங்கே கூட அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவது, பொருளாதார அபிவிருத்திகளை மேற்கொள்வது, இப்படியாக அதனுடைய அந்த பயன்பாடு, அதனுடைய நோக்கம் என்பது அதிகரித்து கொண்டே செல்லும். ஆனால் இங்கே நிலைமைகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போது இவற்றுக்கு ஒரு எதிர்மறையான தன்மைகளோடு பயணப்படுகிற தன்மையை தான் நாங்கள் அவதானிக்க முடிகிறது. அதற்கும் நாங்கள் காரணங்களை உரையாடி இருக்கிறோம். இப்படியான திட்டங்களை அறிமுகப்படுத்தப்படுகிற போது, அவை நடைமுறைப்படுத்தப்படுகிற போது அதன் பின்னான அந்த தொடர்ச்சியான சொல்லுவார்கள் அந்த அதாவது மானிட்டர் பண்ணுகின்ற அந்த செயற்பாடுகள், அவற்றை கண்காணிக்கின்ற அந்த செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெறுகிற போதுதான் இப்படியான மக்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்களுக்கு மக்களுக்கு தீர்வுகளை கொடுக்க முடியும் என்கிற அந்த விடயத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள முடிந்தது. இதோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளப் போகிறோம். மிக்க நன்றி. நீங்கள் இணைய வழியினூடாக இணைந்து கொண்டு இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை எங்களுக்காக தந்திருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் இவை காத்திரமான விடயங்களாக சென்று சேரும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அது மட்டுமன்றி இன்றைக்கு களத்திலே எழுந்திருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்கு எவற்றை கொடுக்க வேண்டுமோ அவற்றை உரிய திணைக்களங்களும் அதிகாரிகளும் இணைந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பிரதேசத்திலே சுதேச மக்கள் துன்பங்களை சந்திக்கிற போது நாங்கள் அபிவிருத்தி என்கிற போர்வையில் அவர்களை புறந்தள்ளி விட்டு பயணப்பட்டு விட முடியாது என்கிற அந்த விடயத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட்டுக் கொண்டு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். அகலங்கு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு அகலங்கு நிகழ்ச்சியில் இந்த புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், அவற்றில் மன்னாரில் உருவாகி இருக்கின்ற இந்த காற்றாலை கோபுரங்களை அமைத்தல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பதிலை கொடுத்திருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கின்றது. இதே போன்று சமகாலத்துக்கு தேவையான இன்னும் ஒரு விடிய பரப்போடும் சார்ந்திருக்கக்கூடிய ஆளுமையொருவரோடும் சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம் உறவுகளே.